வணக்கம். ஜெயஸ்ரீ பாலன்-லேர்ன் அஸ்ட்ராலஜி. நான் இன்னைக்கு சூரியன் திருவாதிரை நட்சத்திரத்துல இருந்தா அதனுடைய பலன்களை பத்தி எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் உங்களுக்கு விரிவாக சொல்ல வந்திருக்கேன். அதுக்கு முன்னாடி சப்போஸ் உங்களுக்கு கன்சல்டேஷன் வேணும்னாலும் இல்ல ஜாதகம் படிக்கணும்னாலும் நீங்க ஜெயஸ்ரீ பாலன்@gmail.com என்ன ரீச் பண்ணலாம். இந்த திருவாதிரை நட்சத்திரம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா அஸ்வினி நட்சத்திரத்துல இருந்து இது 6வது நட்சத்திரம். 6வது நட்சத்திரத்துல நீங்க அதோடைய இது என்னதுன்னு கேட்டீங்கன்னாக்க சாதனா அண்ட் சித்தி. அதாவது நம்ம எத்தனைக்கு முயற்சி பண்றோமோ அதுல சக்சஸ்ஃபுல் கிடைக்கிறது. அதே மாதிரி இங்கிலீஷ்ல சொல்லணும்னு பார்த்தோன்னா அச்சீவ்மெண்ட் அண்ட் சக்சஸ்ஃபுல். இந்த அச்சீவ்மெண்ட் சக்சஸ்ஃபுல் அப்படிங்கிறது உங்களோடதா அப்படின்னு கேட்டா இல்ல, உங்களுடைய குழந்தைகளோடது. ஏன் உங்களுடைய குழந்தைகளது அப்படின்னு கேட்டா 5th நட்சத்திரங்கிறது 5th ஹவுஸ்ங்கிறது நம்மளுடைய குழந்தைகள். அது 5th 6ஆம் இடம், அதுக்கு 2ஆம் இடம் அவர்களுடைய கெயின், அவங்களுடைய சக்சஸ். அதனால இது உங்க குழந்தைகளுடைய சக்சஸ் அப்படின்னு சொல்லுவோம். அது மட்டும் இல்லாமல் இது 6வது அப்படின்னு சொல்லும் போது இந்த இடத்துல நாம சொல்றது சூரியன் ராகுவோட நட்சத்திரத்துல இருக்கிறது, அதாவது கிரகணம் அப்படிங்கிறது. அப்போ அந்த சூரியன் ராகு அப்படின்னு வரும்போதே கிரகணத்து சமயத்துல நிறைய மந்திரவாதிகள்லாம் மந்திரங்கள்லாம் பண்ணுவாங்க. நம்ம சப்போஸ் சில மந்திர சித்திகள் வேணும்னாலும் கிரகணத்தும் போதுதான் பண்ணுவோம். சோ அது மாதிரி 6ஆம் வீடு அப்படிங்கும் போது அது ருணரோக சத்ருஸ்தானம். நம்மளுடைய பகைமைக்காக வேண்டி சில பேர் நமக்கு மந்திர வைக்கலாம். சோ நம்ம நிறைய பேர் ஜாதகம் என்கிட்ட கேட்கும்போது எனக்கு மந்திரம் யாராவது வச்சிருக்காங்களா, எனக்கு ஏதாவது பண்ணிருக்காங்களா அப்படின்னு கேட்பாங்க. 6ஆம் வீடு அப்படிங்கிறது நம்மளை யாராவது நம்ம மந்திர வசியப்படுத்திருக்காங்களா அப்படிங்கிற விஷயம். அது இந்த காம்பினேஷன் வரும்போது அதுக்கு இது ஒரு உதாரணம் அப்படின்னு நம்ம சொல்லலாம். இப்போ இந்த நட்சத்திரத்துக்கு தேவதை யாருன்னு கேட்டா ருத்ரன். இந்த ருத்ரனை பத்தி நான் நிறைய சொல்லியிருக்கேன். அதாவது அவர் எதுக்காக ஜனம் எடுத்தார் அப்படிங்கிற ஒரு சிம்பிளா ஒரு சுருக்க சொல்லிடுறேன். என்னன்னு கேட்டீங்கன்னாக்க பிரம்மாவானவருக்கு அந்த 5 தலை இருந்தது முதல்ல. அதுல ஒரு தலை காமத்தை உண்டு பண்றது. அதாவது இந்த மிருகசீஷ நட்சத்திரம் ரிஷபம் அப்படின்னாலே அது இன்ஃபினிட்டி. அதாவது ஏன்னா சந்திரன் அந்த இடத்துல உச்சமடைகிறார், அவருக்கு 27 பொண்டாட்டி. அது மட்டும் இல்லாம பிரம்மாவுக்கும் அந்த இடத்துல பார்க்கும்போது ஜாஸ்தி இன்ஃபினிட்டி அப்படிங்கிறது தன் கணவனை மீறி தன்னோட மனைவியை மீறி நம்ம வேற இடத்துக்கு போய் சுகத்தை தேடி கண்டுபிடிக்கிறது, காசு சொத்தை இழக்கிறது, இந்த மாதிரியான ஒரு விஷயங்கள் எல்லாம் அந்த ரிஷபத்துக்கு உண்டு. சோ அந்த அந்த 5வது ஆன இதை ரொம்ப அதனால மக்கள் கஷ்டப்படக்கூடாது அப்படிங்கிறதுனால பார்வதியும் சிவனும் சேர்ந்து ருத்ரன் ஒரு குழந்தை பிறந்தா அந்த குழந்தையாலதான் இந்த 5வது தலையை அழிக்க முடியும் அப்படிங்கிறதுனால பிரம்மாவுடைய பேரன் ருத்ரன். பிரம்மா தன்னுடைய மனசால 7 சப்தரிஷிகளை படைச்சார். அந்த சப்த ரிஷிகள் தான் தன்னுடைய மனதால இந்த ருத்ரனை படைக்கிறார். இந்த பிறந்த குழந்தை உடனடியா அது தன்னுடைய அம்பை வீசி அவ்வளவு ஷார்ப்பா, திருவாதிரை அப்படிங்கிறது ரொம்ப ஷார்ப்பான ஒரு பார்ட்டிகுலர், ஈவன் வைரம் மாதிரி ஜொலிக்கிறது. அந்த குழந்தை பிறந்த உடனேயே ஒரே அம்புல அந்த பிரம்மாவுடைய அந்த 5வது தலையை வெட்டி எடுத்துட்டான். பிரம்மா அப்படி சரிஞ்சுட்டாரு. எல்லாரும் பயந்து ஓடி போயிட்டானாம். ஓடி போனதால இந்த குழந்தை அந்த காட்டுல தனியா இருந்து அதுக்கப்புறம் சிவன் எல்லாம் அவருக்கு ஏகாதசி அப்படின்னு இது 11வது அவளுக்கு ருத்ரன்னு சொல்லும் போது அவர் அந்த அந்த நட்சத்திரத்தை அந்த பேரை அவர் நிறுத்துண்டார் அப்படிங்கிறதுனால இது ருத்ரன் அப்படின்னு சொல்லுவா. அப்புறம் இதுக்கு இன்னொரு இதுவும் உண்டு, ஒரு கதையும் உண்டு. அதாவது ராவணன், இந்த ராகுவுடைய அவதாரம் தான் ராவணன். அதனால இந்த முடி நகம் எதெல்லாம் வெட்ட வெட்ட வளர்றதோ அதெல்லாம் ராகு. ஓகே, பள்ளிக்கு வாலுக்கு வெட்டி வச்சோன்னா திருப்பி வளர்ந்துரும், நம்ம முடி கட் பண்ணா வளர்ந்துரும், நம்ம நகத்தை கட் பண்ணா வளர்ந்துரும். சோ இந்த மாதிரி எதெல்லாம் ஏன்னா இதுனாலே ராட்சசானாலே எத்தனை பண்ணாலும் வளர்ந்துட்டே இருக்கும். சோ அது மாதிரி இருக்கும்போது இந்த ராகு அவர் ருத்ர ஏகாசி ஜபம் பண்ணும்போது ராவணன் அதுல அவர் 10 தலையை போட்டு பண்ணிட்டார். 11வது தலைக்கு ருத்ரன் நிற்கும் போது அவர்கிட்ட தலை இல்லை. சோ அதனாலதான் அவர் 8ஆம் இடத்தை அவருடைய இனிமையா ஆஞ்சநேயராக அவர் அவதாரம் எடுத்து ராவணன் அழிச்சார் அப்படிங்கிறது ஒரு விஷயம். அது மட்டும் இல்லாமல் இது பக்கத்துல இருக்கிற புனர்பூச நட்சத்திரம் ராமன், ராவணன் பிறந்ததுனால ராவனை அழிக்கிறதுக்காக ராம அவதாரம். ராமர் யாருக்கிட்ட சூரிய வம்சம். சோ இந்த சூரியனுக்கும் இந்த ராகுக்கும் உள்ள விஷயங்கள் நிறைய விஷயங்கள் இதோட சேர்ந்து இருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் இந்த ராகு யாரு அப்படின்னு கேட்டீங்கன்னாக்க நம்ம சாகர சமுத்திரம், அதாவது கர்மா சமுத்திரத்தை இது பண்ணும்போது படையும் போது அந்த ஆனந்த் அப்படிங்கிற சர்ப்பம் தான் ராகு யாரு, சர்ப்பம். அந்த சர்ப்பத்தை தான் அவ கயரா வச்சு கடையறா. அது கடையும் போது நிறைய விஷயங்கள், நல்ல விஷயங்களும் வருது, கெட்ட விஷயங்களும் வருது. அது மாதிரி இந்த இந்த நட்சத்திரக்காரர்களுக்கு நிறைய நல்ல குணங்களும் உண்டு, கெட்ட குணங்களும் உண்டு. நிறைய சில சமயத்தை அவ சந்தோஷமா இருப்பா, சில சமயத்தை திடீர்னு ரொம்ப துக்கமாவும் ஆயிடுவா.
அப்புறம் இன்னொரு மெயின் விஷயம், முக்கியமான இந்த இந்த காம்பினேஷனுக்கு ஒரு முக்கியமான என்னதுன்னு கேட்டேனாக்க, ராகு வந்து கிரகணத்தை உங்களுக்கு தெரியும் இல்லையா? அப்போ அவர் என்ன பண்ண நம்மளுடைய ஆத்மாக்கு அதிபதி யாருன்னு கேட்டா சூரியன் தான். சோ நம்ம யாருன்னு கேட்டா நம்மளுடைய இதெல்லாம் நம்ம சூரியனுடைய அந்த இது இல்லையா, அந்த என்ன சொல்வா, சூரிய ஒளியுடைய அந்த ஒரு ரேஸ் இருக்கு இல்லையா, அதுல ஒரு சின்ன சின்ன பார்ட்டிகள் தான் இந்த ஆத்மாக்கள்லாம். இந்த ஆத்மாக்களுக்கெல்லாம் எது எதுக்கெல்லாம் பேராசை, 8 விதமான ஆசைகளாம். நம்ம ஜாதி மத இது, நான் தான் வசதி, நீ தான் வசதி, கிரீடினஸ், பணத்தை அடிக்கிறது, ஒருத்தர் அடிக்கிறது, திருடுறது, பொய் சொல்றது, இந்த மாதிரி அகம்பாவத்துல இருக்கிறது, இந்த மாதிரி 8 பெரிய பெரிய கெட்ட குணங்கள் இருக்கிறவாள்லாம் தான் ரொம்ப ஈஸியா ராகுவோட கையில மாட்டிப்பாலாம். நம்ம எல்லாருமே கெட்ட குணங்கள் இருந்ததுனாலதான் நம்ம ராகுவோட கையில மாட்டிட்டு ராகு அங்கேயே நம்மளை பிடிச்சி இழுத்து இந்த உலகத்துக்கு போட்டு விட்டுட்டாரு. நம்ம இங்க பிறந்துட்டோம் இல்லையா? சோ அது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி அது திருப்பி நம்மளுக்கு எடுத்துன்னு போறதும் அவர் தான். இது மாதிரி 8க்கு இதுக்கு சொல்யூஷனும் கொடுக்குறாரு அவர். நம்ம 8 கெட்ட குணங்களால வந்திருக்கோம், 8 நல்ல குணத்துக்கு நல்ல மனுஷாலும் இருக்கா. நம்ம இதெல்லாம் ஃபாலோ பண்ணினாக்கா அடுத்ததுக்கு நம்ம வேற ஜென்மம் எடுக்காம இருக்கிறதுக்கு இதெல்லாம் ஃபாலோ பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கு தான் ஆஞ்சநேயர், பிரகலாதன், வந்து பரசுராமர், இந்த மாதிரி இன்னும் நிறைய பேர்லாம் வந்து 8 பேருக்கு இது பண்ணிருக்கு. அவளை மாதிரி நம்ம ஃபாலோ பண்ணினாக்கா மறுஜென்மம் இல்லாம இருக்கலாம் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு. சோ இந்த 8ஆம் இடம் மேஷத்துல இருந்து பார்க்கும்போது 8ஆம் இடம் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய எக்ஸிட் இல்லையா? சோ அது மாதிரி நம்ம இறப்புக்கு அங்கதான் ராகு வந்து நீச்சம் அடைகிறார். அதனால நம்மளுடைய பிறப்புக்கும் இறப்புக்கும் அதிபதி யாருன்னு கேட்டா ராகு தான். இந்த ராகுக்கு இன்னொரு விஷயம் என்னது கேட்டீங்கன்னாக்கா, இந்த ராகு பிறந்தது என்னது கேட்டீங்கன்னாக்கா பரணி நட்சத்திரத்துல பிறந்திருக்க. பரணி நட்சத்திரம் யாருது? சுக்கிரனோட. ஓகேயா? இந்த இடத்துல ஒரு சரி இப்ப சொல்லிடுறேன். இந்த பரணிக்கு தேவதா யாரு? யமன். இப்ப யமனுக்கும் சனீஸ்வர பகவானுக்கும் பகை உண்டு. அந்த சனீஸ்வர பகவான் யாரு? ஆயுள்காரகன். நம்மள பிறக்க வச்சு இறக்க வச்சு பண்றதெல்லாம் ராகுன்னா, இங்க ஆயுள்காரகன் சனீஸ்வர பகவானுக்கும் இவருக்கும் ஃப்ரெண்ட்ஷிப். யாருக்கு? ராகுவுக்கும் சனீஸ்வர பகவானுக்கும். அதனாலதான் சனியோட கும்பத்துல இருக்கிற மேல் மூலத்துக்கான ஸ்தானத்துல இவர் வந்து ராகுவுக்கு அங்க வீடு கொடுத்திருக்காரு. அது மட்டும் இல்லாமல் இந்த பரணி நட்சத்திரத்துல இவர் பிறந்தா கூட மோகினி அவதாரம், விஷ்ணு வந்து மோகினி அவதாரம் எடுத்து இவருடைய தலையை கட் பண்ணதுனால இவருக்கு பயங்கர பகம் சுக்கிரனோடையும் உண்டு. ஓகே. சோ அதனால இவர் வந்து துலால வந்து என்னது ராகு இருந்தாக்க நமக்கு நல்ல பலன்கள் கொடுப்பாரான்னு கேட்டா கண்டிப்பா நல்ல பலன்கள் கொடுக்க மாட்டார். அதே மாதிரியே இந்த இந்த ராகுவானவருக்கு இந்த கிரகணங்கள், அடுத்த கிரகணத்தை தன்னுடைய பவரால அவ்வளவு பவர்ஃபுல்லான சூரியனைக்கே கிரகணத்தை கொடுக்கக்கூடிய ஒருத்தர் அப்படிங்கும் போது இவர் எல்லாரையும் கிரகணத்தை பண்ணிட்டு வர்றார். அப்போ எப்படி அத்ரி வந்து அதாவது இந்த சப்த ரிஷியில அந்த அத்ரிங்கிறவங்க ரொம்ப பெரிய உயர்ந்தான இது யாரு கேட்டா கோத்திரம் யாரு கேட்டா ரிஷி யாருன்னு கேட்டாங்க ஒரு அத்ரி தான். அத்ரி தான் சமுத்திரத்துக்கு அடியில போய் மந்திர உபாசகங்கள் சொல்லி சந்திரனை இதுல இருந்து தன் தொண்டையில இருந்து வரவழைச்சு சிவனுடைய தலையில உட்கார்ந்து சிவனுடைய அந்த நீலகண்ட அந்த அந்த எரிச்சு பாயசம் சாப்பிட்ட அந்த எரிச்சலை எப்படி கியூர் பண்ண வச்சாரோ அதே மாதிரியே இந்த கிரகணமானது, இந்த ராகுவானது சூரியனை முழுங்கி சூரியன் தவிக்கும் போது அதே அத்திரிதான் மந்திரத்தை சொல்லி சூரியனை மேல கொண்டு வந்து திருப்பியும் ஆகாசத்தை நிறுத்தி வைக்கிறாராம். சோ இது மாதிரியான ஒரு பெரிய விஷயங்கள். ஆனா இந்த மாதிரி இந்த ராகுவானது கிரகங்களை முழுங்கும் போது அதுக்கே மூச்சு விட முடியலையா. சாதாரணமா ராகுக்கும் சனிக்கும் கம்பினேஷன் தான் மூச்சு ப்ராப்ளம் உண்டு, எப்பவுமே பிரீத்திங் ப்ராப்ளம் உண்டு. சோ அதனால வந்து அவர் மூச்சு விடாம இருக்கும்போது குரு வந்து அவர் தலையை கழுத்து இன்னும் கொஞ்சம் கட் பண்ணி விடுறாராம். சோ தட் அது வந்து அடுத்து வெறும் சூரியன் சந்திரனை தவிர எந்த கிரகங்களையும் அது கிரகணம் பண்ணக்கூடாது, புடிச்சுக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு, அதனால அப்போ கூட இந்த ராகு விடாம எந்த கிரகமா இருக்கோ அந்த கிரகமாவே வந்து மாறிட வேண்டியது. எனக்கு இந்த அடுத்த வாழ மாதிரியே இது மாயா இல்லையா, மாயா சக்தி. ஏன்னா ராட்சசர்களுக்கு எல்லாம் மாயா சக்தி உண்டு. அந்த மாயா சக்தி வந்து எந்த கிரகங்களோட சேர்ந்து உட்கார்ந்துட்டு இருக்கோ அந்த கிரகங்களாகவே அவளுடைய வேலையெல்லாம் வேலை பண்ணாம விட்டுட்டோ அவளுடைய ரூபத்தை எடுத்து தன்னோக்கி போல வேலை பண்றது, அந்த மாதிரியான வேலைகள்லாம் செய்யக்கூடிய ஒரு சக்தியும் இவருக்கு உண்டு அப்படிங்கிற ஒரு விஷயம். சோ அதனால நம்ம வந்து இந்த மாதிரியான ஒரு காம்பினேஷன் இருக்கும்போது நம்மள எப்படி நம்ம காப்பாத்திக்கிறது? சூரியனும் ராகுவும் இந்த காம்பினேஷன் இருக்கும்போது நம்மள எப்படி காப்பாத்திக்கிறது அப்படின்னு கேட்டீங்கன்னாக்க காயத்ரி. எப்படி? ஏன்னாக்க ராகு யாரு? ஸ்வரபானு. பானுனா யாரு? சூரியன். ஸ்வரன் என்னது? வார்த்தையில இந்த 3ஆம் இடம் வந்து கம்யூனிகேஷன். இதுதான் கேட்டு. நம்ம வந்து ஹெவனுக்கும் இந்த பூமிக்கும் உள்ள என்ட்ரன்ஸ் கேட்டே அதுதான்.
அந்த கேட் வழியா தான் நம்ம உள்ள வரோம், அந்த கேட் வழியா தான் நம்ம வெளில போறோம். சோ அந்த அந்த வார்த்தைகள் மந்திரத்தால தான் அவர் வந்து ராகு வந்து நம்மள எல்லாத்தையும் பிடிச்சி இழுக்கிறார். கையை மட்டும் இல்ல, அது மந்திரத்தாலையும் அவர் இழுக்கிறார் நம்மள. சோ அதனால அந்த ஸ்வரபானு அப்படிங்கிறது அந்த மந்திரங்கள் நம்ம ஓம் புரு சுக அந்த சொல்ல காயத்ரி மந்திரம், காயத்ரி மந்திரம் சொல்ல 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 நம்ம இந்த மாதிரி கிரகணங்கள்லாம் இருந்ததுனாக்கா நம்ம மீண்டு வெளியில வரலாம். இப்ப சப்போஸ் சில பேரால கிரகங்கள் சப்போஸ் சில பேர் என்னோட இதுல வந்து இப்போ கிறிஸ்டியன் முஸ்லிம்ஸ் எல்லாருமே தான் பார்க்க வரா. சோ அவளுக்கும் வந்து இது மாதிரி காயத்ரி மந்திரங்கள் வரும், அவள் நம்பிக்கை இருக்கும், நம்பிக்கை இல்லாம போகும் எல்லாம் இருக்கும்போது சிம்பிளா ஒண்ணு செய்யணும்னு கேட்டீங்கன்னாக்கா ஓ நமச்சிவாயன்னு சொல்லலாம். அந்த 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 பெரிய இந்த காயத்ரி மந்திரத்துக்கு சக்தி உண்டு. அதுக்கு வந்து நம்ம குளிச்சிருக்கணும், நிறைய 108 சொல்லணும், சூரியனை பார்த்து சொல்லணும், அப்படி எல்லாம் இருக்கும்போது இது வந்து எங்க இருக்கோமோ அந்த இடத்துல வந்து ஓ நமச்சிவாய ஓ நமச்சிவாயன்னு சொல்லிட்டே இருக்கலாம். அப்புறம் இன்னொரு விஷயம் என்னது கேட்டேன்னாக்க, இந்த ராகு அடக்கத்துக்கு இன்னொருத்தர் இருக்கா. அது யாருன்னு கேட்டீங்கன்னா சிம்ஹிகா. எனக்கு அந்த அவருடைய மந்திரம் இருக்கு இல்லையா, நவகிரக மந்திரத்துல இந்த ராகுவோடது என்னது கிட்ட அர்த்த காரியம் மகாவீரியம் சந்தாதித்ய விமர்த்தனம் சிம்ஹிகா கர்ப்ப சம்பூதம் ராகு பிரணமாமியம் நம்ம சொல்றோம். சோ அந்த சிம்ஹிகா அப்படிங்கிறதுன்னு கேட்டா முகம் வந்து சிம்மம், உடம்பு வந்து சரீரம் வந்து ஒரு பெண்ணுடையது. சிம்ஹிகா அப்படிங்கிற அது ராகுவோடைய அம்மா யாருன்னு கேட்டா சிம்ஹிகா. அந்த சிம்ஹிகாங்கிறதுக்கு பதிலாக நம்ம நரசிம்மி, அதாவது அது பெண் தெய்வம். அந்த சிங்கத்துடைய முகம் வந்து பெண் சிங்கம். அப்போ இந்த நரசிம்மர் நம்ம லட்சுமி நரசிம்மர் சொல்ற மாதிரி நரசிம்மி, அந்த நரசிம்மியை நம்ம வணங்கும் போதும் நமக்கு வந்து நற்பலன்களை கொடுக்கும். அவர் தன்னுடைய கோபத்தை அவர் தாக்கத்தை அவர் வந்து குறைச்சிப்பார். சோ அதனால இவர் வந்து இந்த 3, 6, 11ஆம் இடத்துல இருந்து அவர் ரொம்ப சக்சஸ்ஃபுல்லா கொடுப்பார். அதனால இது 3ஆம் இடத்துல இருக்கும்போது அவர் நல்ல பலன்களை தான் கொடுப்பார். ஆனாலும் நம்ம வந்து இந்த கிரகணம், அந்த சன்னும் சூரியனும் உங்களுக்கு கிரகணம் அப்படி வரும்போது நம்ம கொஞ்சம் இந்த இன்ட்யூஷன் உண்டு ஜாஸ்தி. இது ஆக்சுவலா முக்கால்வாசி எனக்கு இது வந்து எப்பவுமே உங்களுக்கு வெளி உலகத்துக்கும் இதுக்கும் நம்ம இந்த பூமிக்கும் ஒரு இது கொடுக்கும்போது அந்த இடத்துல ஜாஸ்தி இன்ட்யூஷன் வருது. இந்த ராகுவோடைய நட்சத்திரங்கள்ல எந்த கிரகங்கள் உட்கார்ந்துருந்தாலும் அவளுக்கு கண்டிப்பா இன்ட்யூஷன் உண்டு. அவன் ஹாஸ்டல் அந்த இடத்துக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. சோ இந்த மாதிரியான ஒரு சுப விஷயங்கள் இதுதான் ராகுவுக்கு ஒரு ஸ்பெஷாலிட்டி. இப்போ நம்ம வந்து சூரியன் முதல் பாதத்துல 4 பாதத்துல இருக்கிறத பத்தி நம்ம சொல்ல போறோம். இப்போ இங்க என்னன்னு கேட்டீங்கன்னாக்கா மிருகசீஷம் வந்து முதல் 2 பாதம் 3ஆம் பாதம் 4ஆம் பாதமும் கேது அண்ட் சுக்கிரனோடது மிதுன ராசிக்கு 2 பாதம் போயிடுத்து. இப்போ இந்த 4 பாதம் சூரியனோடது திருவாதிரை நட்சத்திரோடது என்னதுன்னு கேட்டீங்கன்னாக்கா உங்களுக்கு சூரியன் சந்திரன் செவ்வாயன் ராகு வரப்போகுது. இந்த இடத்துல கிரகமே சூரியன் தான். சூரியனுடைய எஃபெக்ட் அண்ட் ராகு உடைய நட்சத்திரம் அப்படின்னு வரும்போது வெரி குட் ஆஸ்ட்ராலஜர். நல்ல படிப்பு, அறிவு, பலவித விஷயங்கள் தெரிஞ்ச விஷயம். அப்புறம் வந்து ஹெல்த், வெல்த்தி, பைசா எல்லாமே உண்டு. கம்யூனிகேஷன் எப்பவுமே இது என்ன கேட்டா புதனுடைய வீடு அண்ட் ராகு மல்டிபிள் லாங்குவேஜஸ் பேச முடியும். கணக்கு வழக்குகளை பத்தினா தெரியும். அக்கௌண்ட்ஸ் அண்ட் ஃபைனான்ஸ் ரொம்ப தெரியும். அது மட்டும் இல்லாமல் சூரியன் வந்து ஆத்மகாரகனா இருக்கும்போது இங்க டிவலிட்டி வேற இருக்கிறதுனால ட்வின்ஸ் குழந்தை பிறக்கிறதுக்கு சான்சஸ் இருக்கு. அது மாதிரி ஆனா ஐ ப்ராப்ளம் உண்டு எப்பவுமே. எப்படி நான் சொன்னேன் உங்களுக்கு ரிஷபத்துல இருக்கும்போது த்ரோட் ரிலேட்டட் சொன்னேன். இங்க வந்து எல்லா பாதத்துக்கும் உங்களுக்கு கண்ணுடைய பிரச்சனைகள் வரத்துக்கு அதிகமாக இருக்கு. 2வது பாதம் அப்படிங்கிறது உங்களுக்கு சந்திரனுடைய சாரம் வருது, எஃபெக்ட் வருது. அதனால இவ வந்து ரொம்ப இமோஷனலி அட்டாச், ரொம்ப பாசம். எல்லாரும் ஃபேமிலி இது என்ன 4ஆம் இடங்கிறது நம்ம குடும்பம். ஆனா குடும்பத்துல இருக்கிறவா எல்லாரும் ரொம்ப மதிப்பா. பேங்க் அண்ட் ஃபினான்ஸ் அந்த மாதிரியான விஷயம், அக்கௌண்ட்ஸ் இது மாதிரி ஃபைனான்சியல் அட்வைஸ் கொடுக்கறது. ஸோ இது மாதிரியான ஒரு விஷயம். த்ரோட் இன்ஃபெக்ஷன் உண்டு. த்ரோட்டுங்க ஐ டிசீஸ் வந்து எல்லாருக்குமே உண்டு தான் இந்த இடத்துல. ஸோ ஆனால் சக்சஸ்ஃபுல். ரொம்ப ரொம்ப அழகா இருக்கிற விஷயம். சந்திரனாலே அழகு, ராகு வேற இருக்கு. இதுல பெண்கள் அழகாம இருக்கிறது வீட்டுல. 2வது இதுல இன்னொரு பெரிய விஷயம் என்ன கேட்டா ரொம்ப எலக்ட்ரிக் அண்ட் எலக்ட்ரானிக் மட்டும் இல்லை, இந்த சூரியன் அண்ட் ராகு காம்பினேஷன் இருந்தேன்னாக்க ஷூட்டிங், டைரக்டர்ஸ், அது மாதிரியான ஒரு விஷயம், போட்டோகிராஃபர், அப்புறம் வந்து எலக்ட்ரானிகேஷன், கம்யூனிகேஷன், டாக்டர்ஸ், மெடிசன்ஸ். ராகு வந்து மெடிசன், அதனால ரொம்ப பெரிய டாக்டர், மெடிசன்ஸ். அதுக்கப்புறம் அந்த இது இருக்கு இல்லையா, மனநிலை சரியாதவர்களுக்கு வந்து சரி பண்றது. பிகாஸ் இந்த சின்ன குழந்தை பாவம் அந்த ருத்ரன் வந்து காட்டுல தனியா அலைஞ்சிட்டு இருந்தது. அது எத்தனையோ விஷயங்களை போயிட்டு இருந்திருக்கு இல்லையா. ஸோ அதனால இது எல்லாமே பாலாரிஷ்டம் சொன்ன மாதிரி மேஷத்துல இருந்து எடுத்து கடகம் வரைக்கும் பிளானட்டுடைய வச்சுதான் நம்ம பாலாரிஷ்டம்ங்கிற ஒரு விஷயத்த கண்டுபிடிக்கிறோம். ஸோ அதனால மனநிலை சம்பந்தப்பட்ட விஷய டாக்டர்கள் எல்லாம் வந்து இந்த இடத்துலதான் இருக்கு. ஏன்னா சந்திரன் வந்து இமோஷனல். ஸோ அந்த மாதிரியான ஒரு
பிசியாட்ரிக் சொல்லுவாங்க, இங்கிலீஷ் எனக்கு கொஞ்சம் வல்லடி. ஸோ அது மாதிரியான ஒரு மனநிலை டாக்டர் அவ. அந்த மாதிரியான விஷயம். 3வது பாதம் வந்து செவ்வாயுடைய சாரம் வருது. செவ்வாயோட சாரம் வரும்போது இவ கண்டிப்பா ஒரு ஆண்கள் வந்து தன்னுடைய இது சொல்லுவா என்ன சொல்லுவா ஒரு ரொம்ப தன்னை நல்லா ப்ரெசன்டேஷன் பண்றது. ஒரு பர்சனாலிட்டி, ஹை பர்சனாலிட்டி, ரொம்ப இது பண்றது. இதுலயும் ரொம்ப இது என்ன சொல்லுவா வெல்த்து, டெக்னிக்கல் எஜுகேஷன்ஸ். ஏன்னா செவ்வாய் வந்து டெக்னிக்கல் எப்பவுமே. டெக்னிக்கல் எஜுகேஷன்ஸ் பண்றது, பெரிய பெரிய மிஷின்களை இது பண்றது. அது மட்டும் இல்லாமல் ராகு வந்து ஷார்ப் ஐட்டம். ஏன்னா அவர் அம்பு. அதே மாதிரியே ராமனுடைய இந்த அம்பு தான் கொண்டு போய் ராவணனை கொலை பண்ணிது. அதே மாதிரியே உங்களுக்கு இந்த இடத்துல வந்து ருத்ரனுடைய அம்பு தான் பிரம்மாவுடைய தலையை கட் பண்ணிது. எதிர்த்தாப்புல இருக்கிறது தனுர் வந்து வார் சைன். அதனால இவ கண்டிப்பா செவ்வாயும் சேர்ந்திருக்கும் போது ராகுவும் சூரியனும் இந்த இடத்துல இருந்ததுனாக்கா அவ டிஃபென்ஸ்லயோ இல்ல போலீஸ்லயோ இருப்பா. சக்சஸ்ஃபுல்லா இருப்பா. ஐ ப்ராப்ளம் உண்டு. அடுத்தது வந்து ராகுன்னு வரும்போது மிகவும் கண்டிப்பா இது ராகுவோட சாரம், ராகு, சூரியன், டைரக்டர்ஸ் இதெல்லாம் பணம், காசு, வெல்தி எல்லாமே உண்டு. அதுக்கப்புறம் வந்து இன்னொன்று என்ன விஷயம் கேட்டேன்னாக்கா, மல்டிபிள் லாங்குவேஜ் பேசுவா இவெல்லாம். ரொம்ப சாஸ்திரங்கள் பேச தெரியும் ரொம்ப அவளுக்கு. நிறைய சாஸ்திரங்கள் தெரியும். எனக்கு ஏத்தாப்புல இருக்க தனுர் வந்து மூல நட்சத்திரம் அங்க இருக்கு. அதனால சாஸ்திர சம்பிரதாயங்கள் அதை பத்தி மிகவும் தெரிஞ்ச விஷயம். கண்ணு ப்ராப்ளம் உண்டு. ஸோ இதுதான் எனக்கு வந்து சூரியன் திருவாதிரை நட்சத்திரம் தான் அவங்களுடைய பலன்கள் என்னன்னு எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நான் உங்களுக்கு விரிவா சொல்லியிருக்கேன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பொறுமையாக என்னோட சேனல் பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. வணக்கம்.